எப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, அடுத்த வருஷத்துல இருந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ஆடுறதா இருக்கானா, இன்னொன்று வந்து என்ன தெரியுமா, இதே இருக்கேன் சுரேஷ் ரெய்னா பேட்டிங் கோச் ஆட போறாப்லையா. ஏன்னா எனக்கு 2 பேர் யாரும் தெரியுமான்னு தெரியல, அதனால உற்சாகத்தில் இருக்கேன். 2 பேருமே சிஎஸ்கேக்கு ஆட போறாங்களாப்பா. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, அதனால ஆடியன்ஸ் நீங்க என்னன்னு சொல்லுங்க. இது வந்து என்ன நியூஸ் எதுவும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து ஜிடில இருந்து வந்து மும்பை வந்து ட்ரேட் பண்ணானுங்க. அஜித் பாண்டியா எடுத்தாங்க நைட்டோட நைட்டா வந்து அந்த டீம் வந்து டீமுக்கு மாற்றி வாங்கிட்டாங்க மாப்பிள்ள. அது வந்து ஒருத்தர் ட்ரேட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஐபிஎல் ஹிஸ்டரி வரலாற்றிலேயே இந்த மாதிரி ட்ரேட் வந்து நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் வந்து ஒரு நியூஸ் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. பார்த்தா அதே மாதிரி நடந்துருச்சு. அவர் தான் அந்த சொல்லியிருக்காரு, சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு ஆட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில விஷயங்கள் என்ன, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க ஆர்ஆர், சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஆடுறாப்புல. அந்த டீமுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஒரு குழந்தை நடக்கலாம். சொல்லப்போனா ராகுல் டிராவிட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கே சண்டைங்கிற மாதிரி சொல்றாங்க. சிஎஸ்கே இப்ப சிஎஸ்கேல இருந்து ட்ரேட் சென்ஸ் அப்ப வந்து இங்க இருந்து ஒரு ஆளை கொடுக்கணும். அது யாரை கொடுக்க போறாங்க நமக்கு தெரியல. ஸோ என்ன எப்படி நடக்கலாம், எது நடந்தாலும் சிஎஸ்கேக்கு சாதகமாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வருஷம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுவோம், கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவோம்.